அனைத்திந்திய முற்போக்குப் பேரவை, சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் மற்றும் தென்னக ஆய்வு மையம் இணைந்து தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள தீவிர மாற்றம் சேவைத் துறைகளில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள் குறித்தான கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. மேலும் இது குறித்து அவர்கள் கூறியது, மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் உள்ள முக்கியமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை சஞ்சய் பிஸ்வாஸ் என்பவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருடைய டீனாக இருந்தவர் அவருடைய எண்ணத்திலிருந்து உதித்து அதை ஆரம்பித்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பல மாநிலங்களிலும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அமைப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அகில முற்போக்கு பேரவையில் இணையலாம். இதில் இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய சுற்றுப்புற சூழல், அது இந்தியாவுடைய தேர்தல் முறை, இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டுமல்லாமல் வரலாற்று ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அனைத்து தரப்பிலும் உள்ள முற்போக்கான கருத்துக்களை எப்படி நாம் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும் என்பதை பற்றிய கருத்துக்களை விவாதிக்கின்ற ஒரு இடமாக அகில இந்திய முற்போக்கு பேரவை இருக்கின்றது. இது கருத்துக்கள் பலதரப்பட்ட கருத்துக்கள். டாக்டர் சஜித் அகில இந்திய முற்போக்கு பேரவைய கேரள மாநில பொதுச் செயலாளர், சிறந்த புற்றுநோய் நிபுணர். அவர் பொழுது உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். It is a fact that you cannot be insulated from the technology that has come to the world. In India also, we common man should gain the merit of the technological changes that occur everywhere in the world. And this seminar actually focus on such an aspect of getting the merits and how the demerits also will affect you. This discussion really was brainstorming, and over the 3 days I am sure that you will get good results to the common man, and technology to reach the common man, that would be the great point which is to be made at this conference. அகில இந்திய துணைத் தலைவர், அனைத்து இந்திய முற்போக்கு பேரவை. Vanakkam, good afternoon. I have come here from Nagpur, from Maharashtra. Two delegates have come, and as our General Secretary Mr. Anurag Rajambala has said, since yesterday the national seminar has begun. Friends, All India Progressive Forum is a platform for intellectual interaction. Our aim is to spread scientific temperament and research methodology in the society, especially amongst young people. We wish to provide the platform at all levels, in all spheres, to different sections of the society. Since last 18 years we have been doing this. Every year we have a national seminar in one part of the country where people from all over the country come and present their papers. Even in this seminar, 30 papers have come on the different aspects of the changing technology, especially in focus is artificial intelligence. I am really happy to tell you that many papers have been submitted by young. 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டு நிற்கிறாங்க. இந்த சிஆர்ஆர் இடங்கள் பற்றாக்குறை ஏற்படுறதை என்எம்சி 2024ஆம் ஆண்டே அறிந்து இந்த நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகிற மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளிலும் இந்த எஃப்எம்ஜி மாணவர்கள் தங்களுடைய சிஆர்ஆரை பயிற்சி மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை என்எம்சி 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 வருஷத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் வருகிற மே 2026ஆம் வருஷத்தோடு முடியுது. இன்னும் 4 மாதங்களே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2 வருடங்களாக இந்த முறையானது தமிழ்நாட்டில் கடைபிடிக்காமல் இருக்கிறதின் விளைவாக 1500க்கும் மேற்பட்ட மருத்துவ பட்டதாரிகள் 1.5 வருடத்திற்கும் மேலாக தங்களுடைய பயிற்சியை தொடங்குறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் மிகுந்த மன உளைச்சலில் ஆளாயிருக்காங்க. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி எங்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ பட்டதாரிகள் கலந்து கொண்டாங்க. அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. அதன் விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் மருத்துவ துறையினுடைய முதன்மை செயலாளரை அவரை சந்தித்தும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசிடம் இந்த நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டலை விரைந்து அதை தொடர்ந்து 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காத்திருக்கின்ற பட்டதாரிகள் தங்களுடைய பயிற்சியை தொடங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் வந்துட்டு 2024 MBBS graduated from Philippines.
நான் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து 6 months கழிச்சு Jan 2025 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஐ எம் பாஸ்ட். அண்ட் Jan 2025 பாஸ் பண்ணி இன்னும் வரைக்கும் நாங்கள் ஒரு டிஎம்இ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிஇசி ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. தென் என்ஓசி ஃப்ரம் எம்ஜிஆர், அது வாங்குறதுக்கு நியர்லி டேக்ஸ் 13 days. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் டிஎம்இ நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி தென் தே வில் கிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அதுபடி 15 daysனால் நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஜான் பாஸ் பண்ண 1500 பேர் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி என்ன தான் நாங்கள் கேட்டாலும் இன்னும் வரைக்கும் சரியான ரிப்ளை இல்லை. நிறைய ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியாச்சு. அகில இந்திய முற்போக்கு பேர் என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ப்ராக்ரஸிவ் ஃபோரம் சார்பாக நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 நாட்கள் சென்னையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய தீவிரமான மாற்றங்கள், சேவைத்துறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டு ஆய்வறிக்கைகள் வழங்கி வருகிறார்கள். இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு முக்கியமான தலைப்பில் விவாதங்களும் நடைபெற உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, அதே போலவே எந்திரமயமாக்கல், ஆட்டோமேஷன் போன்றவை நவீன தொழில்நுட்பங்களாக இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் காரணமாக எதிர்காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிடுமோ என்ற ஐயம் இருக்கிறது. ஏராளமானோர் வேலைவாய்ப்புகளை இழப்பார்கள் என்ற கவலை இருக்கிறது. குறிப்பாக பில்கேட்ஸ் போன்றவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 80 விழுக்காடு வேலை இடங்களை, மருத்துவ வேலையிடங்களை ஏஐ பறித்துவிடும் என்றும், அதுபோல் 80 விழுக்காடு ஆசிரியருடைய பணியிடங்களை ஏஐ பறித்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதேபோல் இலான் மஸ்க் அவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவக் கல்லூரியே தேவையில்லை, மருத்துவர்களை நாங்கள் தயாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏஐ போன்றவைகளே மருத்துவ வேலையெல்லாம் செய்துவிடும் சொல்லி இலான் மஸ்க் அண்மையில் சொல்லியிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் கேள்வி எழுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதை பற்றி விவாதிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் ஏஐபிஎஃப் உடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அனில் ராஜிவாடி அவர்களும், அகில இந்திய துணைத் தலைவர் யுகல் ராயல் அவர்களும், கேரள மாநில செயலாளர் மற்றும் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் சஜித் அவர்களும், அதேபோல் அகில இந்திய தலைவர் விஜயகுமார், டாக்டர் சாந்தி போன்றவர்களும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கம். இந்த வேலையில்லா திண்டாட்டம் பெறக்கூடிய காலகட்டத்தில், தொழில்நுட்ப புரட்சி வேகமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்திய அளவில், மாநில அளவில் ஒப்பந்த முறையிலும் தற்காலிக அடிப்படையிலும் பணியாளர்கள் பணி நியமனம் செய்கிறார்கள். எனவே இது மேலும் மேலும் சிக்கல்களை உருவாக்கும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றிய மாநில அரசுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப புரட்சி ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வாறு பணியாளருடைய வேலைகளை பாதுகாப்பது, எவ்வாறு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, எவ்வாறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை மனிதவளத்தில் பயனுள்ள வகையில் மாற்றுவது என்பதை குறித்தெல்லாம் அரசுகள் முடிவெடுக்க வேண்டும். அதற்கான